அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் 424. என் பொருள் வாக சொலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போரின் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிறர் சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடையதாகும் என்று கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து திருக்குறள் சொல்லி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி கதை நம்ம முகநூலில் கேட்டது தான். பார்த்திங்கன்னா அழகான ஒரு கதை. எப்படின்னா, ஒரு குட்டி பையனா ஒரு 14-15 வயசு இருக்கிற பையன் தான் வீட்டில் இருக்கிற ஒரு செடியில், ஒரே ஒரு செடியில் ஒரு தொட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு. அதை ஐயோ அழகாக இருக்கேன்னு சொல்லி அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஓடுறான். அதை துரத்தி ஓடுறான். அதை பிடிப்படலை. அது பறந்து போய்கிட்டே இருக்குது. இப்படி அவன் ரொம்ப சரி பிடிக்கப்படாமல் திரும்ப சோகமாக அவன் தாத்தாட்ட சொல்கிறான், தாத்தா இந்த மாதிரி அந்த தட்டாம்பூச்சி அழகாக இருந்தது, அதை பிடிச்சி விளையாடலான்னு பார்த்தேன். அதை துரத்தி போகும்போது அது பறந்து போகுது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சோகமாக உட்காந்துருக்கான். உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ என்ன பண்ணுறன்னா, இன்றைக்கி ஒரே ஒரு செடி தான் நம்ம வீட்டில் இருக்குது, இந்த இவ்வளோ இடம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் இதில் செடிகள்லாம் நிறைய வை, தோட்டங்களை போடு, பூக்கள் பூக்கும், இப்போ செடிகள்லாம் காய்க்கு வளர்ந்துருக்கும். அப்போது அந்த அழகான அந்த தட்டாம்பூச்சி இந்த செடிகளை தேடி வரும், அப்படி அதை பார்த்து ரசிக்கலாம், பிடிக்கலாம், பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவன் கொஞ்சம் காலகட்டத்தில் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அவனோட சின்ன இடத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன செடிகள்லாம் வளர்த்து பூக்கள்லாம் பூக்குது. அது மாதிரி அவன் தாத்தா சொன்ன மாதிரி தட்டாம்பூச்சி தேடி வருது. அந்த காலகட்ட சூழ்நிலைக்கு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தான் அந்த மாதிரி. இப்போ அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு தாங்க முடியல. தட்டாம்பூச்சி நம்மளை தேடி வந்திருக்கே அப்படின்னு. இப்படி தாங்க நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்மளை தேடி வர்ற மாதிரி வைக்கணும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்கிறேன். நன்றி. செலி அன்போடு சேசா பிரபு.